Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மீல் மேக்கர் கறி எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா plain rice, brinji rice, fried rice, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகும். இதுக்கு தேவையான ஐட்டம் பாத்தீங்கன்னா oil 2 tablespoon, 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஆனியன் வந்து 150 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இது கூட இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகணும், சீக்கிரம் குக் ஆகிடும். அண்ட் டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லோவில் வச்சுட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து மசாலா பவுடர், ஆல் பர்பஸ் பவுடர், இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மீல் மேக்கர் 100 கிராம்ஸ் நான் இதை வந்து அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் தண்ணியில் ஊற வச்சு இப்போ நான் போடலை, நான் வெறும் அப்படியே ஆட் பண்ணுறேன். இனிமேல் தான் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் அந்த மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போ திருப்பி நான் வாட்டர் வந்து ஒரு 150 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விசில் வைக்க போகிறேன். ஸோ ஒரு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து ஒரு 2 to 3 minutes குக் பண்ண போகிறோம். லோவிலே வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா மசாலா பவுடர், தட் இஸ் ஆல் பர்பஸ் பவுடர் ப்ரிப்பரேஷன் வந்து நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சமாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.